என் செல்ல குழந்தையே, நல்ல நாளில் இந்த வராகி உன்னை காண வந்திருக்கின்றேன். என்னை கண்டதும் நீ தொடு. நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும். முதலில் நீ நம்ப மாட்டாய். ஆனால் நான் நடத்திய பிறகு நீ எனக்கு நன்றி சொல்ல வருவாய். இந்த வராகி யார் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் வரை உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நீ விட்டு விடாதே. வராகி இதுபோல உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருவாளா என்று நீ கேட்டாயானால் வாய்ப்புகள் மிகவும் குறைவு. சில காலம் வரலாம், ஏன் இன்னும் 1 வருட காலம் வரலாம். அதன் பிறகு நான் வராமல் கூட போகலாம் அல்லவா? அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக ஒவ்வொன்றிலும் முன்னின்று உனக்கான மாற்றத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் நேரம் நான் இருக்கும் காலம் உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி உனக்காக நடத்தக்கூடிய பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையின் பல உண்மைகளுக்கு உன்னை கட்டுப்படுத்தி மேலும் மேலும் உன்னை மென்மைப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எதையுமே என் பிள்ளை நீ இழந்து விடாதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு அத்தனையிலும் பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்களை இனிமேல் ஒருபோதும் நினைத்து கலங்காதே. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்ற உத்திரவாதத்தினை நான் உன்னோடு சொல்லிவிட்ட பிறகு இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்க வேண்டாம். இந்த நம்பிக்கை உனக்குள் எப்படியெல்லாம் உன்னை தொடர்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கானவற்றை இனிமேல் உன் கையில் கொடுக்கும். நீ விரும்பியது போல ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். மனமுடைந்து இந்த வாழ்க்கையை நாம் எதற்காகவும் யோசித்து கொண்டிருக்கும் நேரம் நாம் கண்கலங்கி இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது போல இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். வராகி நினைத்ததை விடவும் பல அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. மேலும் மேலும் பல உண்மைகள் உனக்கு தொடர தயாராக இருக்கின்றது. உன்னை ஏமாற்ற நினைத்தவர்களும் உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்த நினைத்தவர்களும் இனிமேல் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னிடம் வந்து உதவி கேட்க நிற்க வேண்டிய நிலைமையை தெய்வம் உருவாக்கி கொடுக்கும். என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் எதையுமே யோசித்து நீ வருந்தாமல் இனி உனக்கென்று நான் சொல்லித்தரும் அத்தனையையும் நீ நிச்சயமாக மனநிறைவோடு புரிந்து கொள்ள வேண்டும். மனதால் உனக்குள் தோன்றுகின்ற பல எண்ணங்கள், உன்னுடைய எண்ணங்களால் உனக்குள் தோன்றுகின்ற பல சிந்தனைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதனால் நமக்கு இந்த வாழ்க்கை துன்பங்களை கொடுத்தது என்று நீ யோசித்து பார்த்தாலே உன்னால் எல்லாவற்றையுமே கவனமாக தெரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் உன்னால் சரியாக என்னவென்று உணர்ந்துவிட முடியும். இத்தனை நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்தது என்பதனையும் எதையெல்லாம் தந்தது என்பதனையும் என் பிள்ளை நீ மனதார தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த சூழ்நிலைகள் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவுபடச் சொல்லிக் கொடுக்கும். இந்த வராகி நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் இனி உன்னை மேலும் மேலும் நீ விரும்பியபடியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து தந்து உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறை நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் தந்தது என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை அல்லவா? இனி என்ன நடந்தாலும் உனக்கென நான் வரக்கூடிய இந்த காலங்களை நினைத்து நீ கலங்காதே. இனி உனக்கு
நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை எண்ணி நீ வருத்தமடையாதே. உனக்கென்று யாரும் இல்லை என்று நீ சொல்லி புலம்பியது எல்லாம் போதும். இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர நினைக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற பல உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, மனமுடைந்து நீ கதறிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கான பேரதிர்ஷ்டங்களும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் உன்னை தொடர்வதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை தந்த பல விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல உண்மைகளை இனிமேல் எப்பொழுதும் என் பிள்ளை நீ மாறாது உன் மனதிற்குள் நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும். காலம் கடந்து உனக்கு நான் எதையும் தருவது கிடையாது. அப்படி ஒரு விஷயம் காலத்தை தாழ்த்துகிறது என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அது உனக்கானது அல்ல என்று. அந்த விஷயம் உன்னுடையது அல்ல என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எதையுமே யோசித்துதான் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்காக நான் வரக்கூடிய இந்த காலங்கள் உனக்கான சரியான விஷயங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது. இத்தனை நாளும் என் பிள்ளை தவித்த தவிப்புகளுக்கெல்லாம் நல்ல பலன்களை நான் கொண்டு வந்து தர வேண்டும் அல்லவா? உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு சரியான பதிலடியை நான் கொடுக்க வேண்டும் அல்லவா? இதை எல்லாவற்றையும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய நேரம் இது. இதை எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டிய நேரம் இது. மனமுடைந்து என் பிள்ளை நீ அழுகின்ற நிலை வரும் பொழுதெல்லாம் உனக்கென யார் இருந்தார்கள் என்று நீ யோசித்து பார்த்தால் உன்னை சுற்றிலும் உனக்கான அமைதியை கொடுத்தது நீ வணங்குகின்ற தெய்வமாக மட்டுமே இருக்க முடியும். உனக்கான உண்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வமாக மட்டுமே இருக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் எந்த நிலை வந்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கென தெய்வம் கொடுக்கின்ற இந்த சூழ்நிலையை மட்டும் நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உனக்கு நான் தரக்கூடிய மாற்றங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி தருவது போல உனக்கென்று நான் சொல்கின்ற அத்தனையும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். மேலும் மேலும் உனக்குள் இருக்கின்ற இந்த சந்தோஷத்திற்கு உன் வாழ்க்கை காரணமாக போகிறது என்பதனை நீ மறந்து விடாது. எதையெல்லாம் என் பிள்ளை நீ கலங்கி உன் வாழ்க்கையில் இனிமேல் நமக்கு நடக்கவே நடக்காது என்று வருத்தம் கொண்டாயோ அந்த விஷயங்கள் எல்லாமுமே இனி உன்னை தேடி வரப்போகிறது. அந்த விஷயங்கள் எல்லாமுமே இனி உன்னை தொடரப்போகின்றது. உனக்கு வேண்டியபடியான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உனக்கென நடத்தி கொடுக்க போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். எதுவென்றாலும் ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதில்லை. ஆனால் நடக்க நடக்க உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா துன்பங்களும் உனக்கு என்னவென்று ஒவ்வொன்றையும் உணர்த்திவிடும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட பாடுகளுக்கெல்லாம் உனக்கான நல்ல பலன்களை நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராத நேரங்களை நான் உன் கண் முன்னால் நிறுத்தும் பொழுது அந்த இடத்தில் என்னவெல்லாம் உனக்கு வேதனைகளை தந்தது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிலெல்லாம் உனக்கு மன நிறைவு கிடைத்தது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தினுடைய கட்டாயம் சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களை தந்து விட்டது. ஆனால் இப்பொழுது உனக்கென்று தெய்வம் உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக பெற்று கொண்டால் அது போதும்.
யாரும் நம்மை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் ஏமாற்றிவிட முடியாது. யாரும் நம்மை அவ்வளவு எளிதாக வெல்லாம் காயப்படுத்திவிட முடியாது. உன்னுடைய மனது என்ன யோசிக்கிறது என்பதை பொறுத்துதான் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி தேடி உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் எப்பொழுதுமே நீ விட்டுவிடக்கூடாது. நான் இருந்து தருவதை இனி எந்நாளும் என் பிள்ளை நீ கவனமாக உணரும் பட்சத்தில் உன்னை சுற்றி தெய்வ சக்தி நடமாடுவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கென்று தெய்வம் வந்து உன்னை வழிநடத்துவதை நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். எதையுமே எதிர்பார்த்து கொண்டிருக்காமல், எந்த ஒரு விஷயத்தையுமே எண்ணி கலங்கி கொண்டிருக்காமல், உன்னை தேடி நான் வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுதும் சந்தோஷப்பட வேண்டிய காலம் இது என்பதனை நீ உணர வேண்டும். நான் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லித்தர எண்ணுகின்றேன். எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக நான் புரிய வைக்க நினைக்கின்றேன். இத்தனை நாளும் என் குழந்தை, நாம் யோசிக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நமக்கானவற்றை நாம் தெரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம் அத்தனை உண்மைகளையும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நாம் எதையுமே இழந்து நிற்கக்கூடிய இந்த தருணத்தை உணர்ந்து நாம் நமக்கான ஒரு சந்தோஷத்தை இங்கு உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறை உனக்கு நான் சொல்லித்தந்த பல விஷயங்கள் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக தொடர்ந்து வந்து உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கென்ற இந்த வராகி நான் இனி உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை தரப்போவதை நினைத்து நீ சந்தோஷப்படு. அடுத்தடுத்த வெற்றிக்கு நீ உன்னை தயார்படுத்தி கொள்வாய். அடுத்தடுத்த மகிழ்ச்சிக்கு நீ உன்னை தெளிவுபடுத்தி கொள்வாய். எதையுமே நாம் யோசிக்கும்படி இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கவில்லை என்றாலும் அதைவிட சிறப்பாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நீ கலங்கிவிடாதபடி உனக்கான கலக்கத்தை கொடுத்து உன்னை இது நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? எந்நாளுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் உன்னை தொடர்ந்து நான் வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எதையோ யோசித்தும் எதையோ சிந்தித்தும் என் குழந்தை, நீ மனமகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பேரதிசயப்படுத்தி கொண்டிருப்பாயானால் அது உனக்கான சந்தோஷத்தை உனக்கு உணர்த்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு இத்தனை காலமும் காண்பித்து கொடுத்த பல விஷயங்கள் இப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் பல உண்மைகளை தந்து கொண்டுதான் இருக்கிறது. இனிமேலும் எதிலும் நீ தொலைந்து போகாமல், எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்து விடாமல், உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை கண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. எந்த நாளிலும் நான் இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வராகி நான் வருவதை நீ என்றும் என்றென்றும் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கலங்காமல் எதையும் யோசித்து என் பிள்ளை, நீ பெறக்கூடிய உன்னுடைய மகிழ்ச்சி இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. உனக்கான சந்தோஷம் என்றும் என்றென்றும் உன் வசமாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். சரியான உண்மைகளும் தெளிவான விஷயங்களும் இனி உனக்கென்று சொல்லித்தரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ கவனித்து விட்டாலே அது போதும். இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமான பதிலை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமான மாற்றங்களை நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை.
என் பிள்ளையே, மற்றவர்களை பற்றி எல்லாம் வருந்தாதே. உனக்கு தெய்வம் துணை இருக்கிறது என்பது இனி உன் கண்கூடாக உனக்கு தெரிய வரும். நீ செய்கின்ற செயல் ஒரு தோல்வியை கொடுத்தால் கூட அது உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியும் கூட உனக்கு சந்தோஷத்திற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சரியாக கொடுக்க தெய்வம் தயாராகிவிட்டது. எதையுமே தெய்வம் தருகிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ ஏற்றுக்கொள்ள தொடங்கினாயானால் உனக்கு எந்நாளுமே வெற்றியின் உச்சத்தை காண்பிக்க வேண்டிய பாக்கியம் என்னுடையது என்பதுதான் உண்மை. நான் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நீ விரும்பிய வெற்றியை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.